இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகளை சிந்திக்க அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் மோசே இஸ்ராயேல் மக்களிடம் கடவுள் கொடுத்த சட்டங்களை வாழ்வின் மூச்சாக கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். நற்செய்தியில் இயேசு அதே சட்டங்களை இன்னும் ஆழமான பொருளில் நிறைவேற்றவே வந்தேன் என்று உறுதிப்படுத்துகின்றார். 1. ஞானத்தின் அடையாளம் கீழ்ப்படிதல். சட்டங்கள் என்பவை நம் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் விலங்குகள் அல்ல, மாறாக அவை நாம் தவறான பாதையில் சென்று விடாமல் காக்கும் வேலிகள். ஒரு துறவற சகோதரியாக நம் சபை ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படிதலும் மற்றவர்களுக்கு ஞானத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும். நாம் சட்டத்திற்கு பயந்து நடப்பதை விட சட்டத்தை கொடுத்த கடவுள் மீதுள்ள அன்பினால் நடக்கும்போது அது பேர் இனங்கள் வியக்கும் ஞானமாக மாறுகிறது. 2. சிறியவற்றில் காட்டும் உறுதி. இயேசு கூறுகிறார், திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது. நம் ஆன்மீக வாழ்வில் நாம் சில நேரங்களில் சிறிய காரியங்கள் தானே என்று சில ஒழுங்குமுறைகளை தளர்த்தி கொள்கின்றோம். ஆனால் விண்ணரசில் பெரியவராக கருதப்படுவதற்கு தகுதி மிக பெரிய சாதனைகளை செய்வது மட்டுமல்ல, மிக சிறிய கட்டளைகளையும் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் கடைபிடிப்பதே ஆகும். 3. வாழ்ந்து காட்டுதல். சிறந்த போதனை கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர். இதுவே இன்றைய நற்செய்தியின் சாரம். போதிப்பதை விட வாழ்ந்து காட்டுவது கடினம், ஆனால் அதுவே வலிமையானது. ஒரு சகோதரியின் வாழ்வு வார்த்தைகளால் அல்லாமல் அவரது செயல்பாடுகளால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் எதை மற்றவருக்கு போதிக்கிறோமோ அதை முதலில் நம் இதயத்தில் தாங்கி வாழ்வில் செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம். இன்றைய சிந்தனைக்கு, கடவுளின் சட்டங்களை நான் வெறும் விதிகளாக பார்க்கிறேனா அல்லது என்னை வழிநடத்தும் ஒளியாக பார்க்கிறேனா?